ரேஷ்மாவை பத்தி நான் உனக்கு புதுசா எதுவும் சொல்ல தேவையில்ல. உனக்கே அவளை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்தே அவ எது கேட்டாலும் நான் இல்லன்னே சொன்னது கிடையாது. அப்படிதான் இப்போ அவ உன்னை லவ் பண்றதா சொன்னான். இதுலயும் அவ எனக்கு கஷ்டத்தையே தரல. ஏன்னா அவ ஒரு கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்கா. என்ன அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா ரொம்ப பிடிவாதமா இருப்பா. ஆனா அது நியாயமானதா தான் இருக்கும். ஒருவேளை அவ உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டானா எனக்காக நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சிவா, நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ என்னைக்குமே என் நம்பிக்கைக்கு மாற நடந்துகிட்டதே கிடையாது. இப்பவும் நான் உன்னை அப்படித்தான் நம்புறேன். ரகு சார், ஒரு நிமிஷம். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, நான் பார்க்கிங் வரேன். சொல்றா அண்ணா, ஐஜி வீட்டு முன்னாடி கூட்டமா இருக்குதுண்ணா. என்னடா சொல்ற? நீ இப்ப அங்கதான் இருக்கியா? ஆமாண்ணா, நான் ஐஜி வீட்டு முன்னாடி தானே இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா போலீஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனா எதுக்கு இங்க வீட்டு முன்னாடி எல்லாரும் கூடி இருக்காங்கன்னு தெரியலண்ணா. டேய், அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா நமக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கும். விடக்கூடாதுடா, இதா பண்ணியே ஆகணும். டேய், எல்லாரும் அங்க வந்திருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த ஏடியும் அங்கதான் இருப்பா. ரைட்? டேய், இன்னைக்கு அவளை விட்டுறவே கூடாது, புரியுதா? இன்னைக்கு எப்படியாவது அந்த ஏடிய தூக்கியே ஆகணும். நம்ம ஆளுங்களை கூட்டு போ, எல்லாரையும் கூட்டு போ. அவங்க ஏதாவது பிளான் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏடிய முடிக்கணும். மீதி நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. என்னடா, ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கும் போது கூப்பிட்டுட்டேனா? அதான் போயிட்டாளே, இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளே ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வந்தா. அப்போ உங்க அப்பா கூப்பிட்டதா சொல்லி ஸ்வேதா வந்து கெடுத்து விட்டா. இப்போ நானே வந்து அவகிட்ட என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா கரெக்டா நீ வந்து கெடுத்து விட்ட. சரி விடு, நான் என்ன வேணும்னு அப்படி செஞ்சேன்? சிவா, எனக்கு என்னமோ அயலி ரொம்ப நெருங்கிட்டான் தான் தோணுது. அதனால இப்ப அவளால உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுங்கறத ஏத்துக்கவே முடியல. உன்னை ரொம்ப மிஸ் பண்றா. எப்ப வேணாலும் வந்து உன்கிட்ட லவ்வ சொல்லுவா. ரெடியா இரு. நான் ரெடியா இருக்கேன். வர்மா எங்க ஆளுங்களை இறக்க முடிவு பண்ணியிருக்கானா? இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்ப என்ன சார் பண்றது? இங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு நாம இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சாக்கணும். அதே நேரத்துல கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்கேஜ்மெண்ட்டை நல்லபடியா முடிங்க. ஓகே. அயலி கிட்ட சார் என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரியலையே. அவன் முகம் வேற சீரியஸா இருக்கு. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. அப்படி என்ன விஷயம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க? ஒருவேளை இந்த நேரத்துல அயலிக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டாரோ?
லிசனிங் ஆல், என்னோட அழைப்பை ஏத்து நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி சிவா, மை டாட்டர் ரேஷ்மா, இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. சிவா, ஆ ரேஷ்மா, ஆ 2 பேரும் ரிங்க மாத்திக்கோங்க.